ஆசிரியர்களுக்கு வணக்கம். எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டிங்களா? எத்தனை சம்க்கு ஆன்சர் வந்தது? இதில் டோட்டலாக 90 சம் இருக்குது. 90 சம் போடணும்னு இல்லை. நாம் நம்பர் சீரிஸ் தானே பார்த்தோம். அந்த நம்பர் சீரிஸ் மட்டும் நீங்கள் போட்டிருந்தாவே போதும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 14 சம் தான் வந்திருக்கும். அந்த 14 சம் எல்லோரும் போட்டிங்களா? கொஷின் எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததுங்களா இல்லை ஹார்டாக இருந்ததுங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ இதோட ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த ஃபஸ்ட்டு 10 சம் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு 10 சம் நார்மலானது தான். அதாவது நம்ம சின்ன கிளாஸில் போட்டிருந்துருப்போம். அந்த மாடல் தான். அதனால தான் அதை நான் உங்களுக்கு சொல்லலை. அது பேசிக்கு. பட் இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்ததுனால இதில் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். மேக்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது இருக்குது. அது என்னென்னா ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர். இது 4ம் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், இது 4மே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியாதவங்களும் கவனிங்க. சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆட் நம்பர், ஈவன் நம்பர் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆட் நம்பர்னால் என்னென்னா நமக்கு 1 2 3 தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி போட்டு போனோம்னா ஆட் நம்பர்ன்றது 1 3 5 7 9 இதெல்லாம். அதாவது 2ஆல் டிவைட் ஆகாத நம்பர் எல்லாமே ஆட் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ 1 3 5 7 9 இது எல்லாமே ஆட் நம்பருங்களா? நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னால் என்னென்னா 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய எல்லா நம்பருமே ஈவன் நம்பர்ஸ். அப்போ 2 4 6 8 10 12 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னா 2 3 5 7 11 13 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும் ப்ரைம் நம்பர். நமக்கு ப்ரைம் நம்பருக்கும் ஆட் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். சரிங்களா? ஆட் நம்பரில் பாருங்கள் 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது. ஆனால் ப்ரைம் நம்பரில் என்ன இருக்குது? ப்ரைம் நம்பரில் 2 இருக்குது. ஆனால் ஆட் நம்பரில் 2 இல்லை. இங்கே 3 5 7 இதெல்லாம் காமனாக இருக்குது. இங்கே ஆட் நம்பரில் 9 இருக்குது. ஆனால் ப்ரைம் நம்பரில் இல்லை. இதுக்கு ரீசன் என்னென்னா ப்ரைம் நம்பர் அப்படின்றது அதோட ஃபேக்டர், ப்ரைம் நம்பரோட ஃபேக்டர் 2 தான் வரணும். எப்படின்னா இப்போ 1 × 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும். அப்போ 2 × 1 என்ன கிடைக்கும்? அதே 2 தான் கிடைக்கும். இதுக்கு மேலே இந்த 2 ஏதாவது பண்ண முடியுமா? கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ இந்த 2ஓட ஃபேக்டர் என்ன சொல்லுவாங்க? 1, 2. அப்போ 2ஓட ஃபேக்டர் 1, 2. அதே மாதிரி தானே 3க்கும் 1, 3 இதோட ஃபேக்டர். 5க்கு அதே தான் 1, 5. 7க்கு 1, 7. 11க்கும் 1, 11. 13க்கும் 1, 13. அப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னா எந்த நம்பருக்கு 2 ஃபேக்டர், அதாவது 1ம் அதே நம்பரும் வருதோ அதுக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். ஆனால் ஆட் நம்பரில் இதுக்கு இந்த டேர்முக்கு எல்லாம் அதே கண்டிஷன் தான் வரும். பட் 9க்கு பாருங்கள். நான் 9க்கு எப்படி போடலாம்? 1 × 9 9 போடலாமா? இதே 3 3s are 9 போடலாமா? நெக்ஸ்ட்டு 9 × 1 9 போடலாமா? அப்போ 9ஓட ஃபேக்டர் என்ன கிடைக்குது? 1 3 9. இது மூணுமே எதோட ஃபேக்டராக கிடைக்குது? 9ஓட ஃபேக்டராக கிடைக்குது. அப்போ 2 ஃபேக்டருக்கு மேலே போச்சுன்னா அது காம்போசிட் நம்பரில் வந்துடும். புரியுதுங்களா? ப்ரைம் நம்பர்னால் என்னென்னா பேசிக்காக ப்ரைம் நம்பர்னால் 2 ஃபேக்டர் தான் இருக்கணும். அந்த 2 ஃபேக்டரில் ஒன்று 1ஆக இருக்கணும், இன்னொன்று அதே நம்பராக இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். சரிங்களா? மீதி இருக்கிறது எல்லாமே காம்போசிட் நம்பர். ஆட் நம்பருக்கும் ப்ரைம் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஆட் நம்பர்னால் 2ஆல் டிவைட் ஆகாத எல்லா நம்பருமே ஆட் நம்பர். ஆனால் ப்ரைம் நம்பர்னால் 2 ஃபேக்டர் வர்றது மட்டும்தான் ப்ரைம் நம்பர். இப்போ நெக்ஸ்ட்டு காம்போசிட் நம்பர் பார்க்கலாம். காம்போசிட் நம்பர்னால் அது 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 4 6 8 9 10 12 14 இந்த மாதிரி போயிட்டுருக்கிறது எல்லாமே காம்போசிட் நம்பர். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ப்ரைம் நம்பரில் இந்த 2ன்றது மட்டும்தான் ஒரே ஒரு ஈவன் நம்பர். சரிங்களா? ப்ரைமில் வர ஒரே ஈவன் நம்பர் என்னன்னா 2. இதை கேட்குறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க
ப்ரைம் நம்பரில் வர ஒரே ஒரு ஈவன் நம்பர் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது 2. இப்போ காம்போசிட் நம்பர் நம்ம பார்த்துட்ருக்கோம். காம்போசிட் நம்பர்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே வர்றது எல்லாமே காம்போசிட் நம்பர். இப்போ இங்கே 4 இருக்குங்களா, 4ஓட ஃபேக்டர் நம்ம என்ன சொல்லலாம்? 1 சொல்லலாம், 2 சொல்லலாம், 4 சொல்லலாம். இப்போ இது மூணுமே 4ஓட ஃபேக்டர். ஏன்னா 1 4 4 கிடைக்கும், 2 2s are 4, 4 1s are 4 கிடைக்கும்ல. அதே மாதிரி தான் 6க்கும் 1 3 6. இது வந்து எதோட ஃபேக்டராக வரும்? 6ஓட ஃபேக்டர். அப்போ 8க்கு எப்படி கிடைக்கும் ஃபேக்டரு? 1 2 4 8. 8க்கு 4 ஃபேக்டர்ஸ் வருது, 9க்கு 3 ஃபேக்டர். இது மாதிரி 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே வர்றது எல்லாமே காம்போசிட் நம்பர். புரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். காம்போசிட் நம்பர் வந்துட்டு 4லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா 1ன்றது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. இந்த 1 0 இது ரெண்டுமே ப்ரைம் நம்பரும் இல்லை, காம்போசிட் நம்பரும் இல்லை. அது ஒரு பொதுவான நம்பர். சரிங்களா? ரொம்ப ஈஸிங்க. இதை ஃபஸ்ட்டு பார்க்கக்குள்ள தான் என்னடா இப்படி இருக்கேன்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மற்ற மேட்சஸ்க்கு. ஆனால் இது ரொம்ப ஈஸி தான். ஆட் நம்பர்னால் என்ன? ஒரே கான்செப்ட். 2ஆல் டிவைட் ஆகாதது எல்லாமே ஆட் நம்பர். ஈவன் நம்பர்னால் 2ஆல் டிவைட் ஆகிற எல்லா நம்பருமே ஈவன் நம்பர். ப்ரைம் நம்பர்னால் எந்த ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர் இருக்கோ அதுக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். அதில் 2ன்றது மட்டும்தான் ஈவன் நம்பராக வந்திருக்கும். சரிங்களா? காம்போசிட் நம்பர்னால் என்னென்னா எந்த ஒரு நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் வந்து 2க்கு மேலே இருக்கோ அது எல்லாமே காம்போசிட் நம்பர். அவ்வளோதான். அப்போ இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், 1ன்றது ப்ரைம் நம்பரும் இல்லை, காம்போசிட் நம்பரும் இல்லை. இது வந்து பேசிக். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா டிஎன்பிசியில் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதில் கோ ப்ரைம் நம்பர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நான் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை வந்து இந்த பேசிக்கை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 0, 1, 3, 6, 10 இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளான நம்பராக தான் இருக்குது, ஈஸியாக இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்புறம் ஆட் நம்பர், ஈவன் நம்பர். நான் முன்னே உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்கொயர் வேல்யூ, க்யூப் வேல்யூன்னு. இங்கே வந்து ஸ்கொயர் வேல்யூவோ க்யூப் வேல்யூவோ அந்த மாதிரி வர்றதுக்குலாம் எதுவும் சான்ஸ் இல்லை. இதை டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே நம்மளால் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 0க்கும் 1க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1க்கும் 3க்கும் நடுவில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3க்கும் 6க்கும் நடுவில் 3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ 6க்கும் 4க்கும் நடுவில் 4. அப்போ நெக்ஸ்ட் நம்பருக்கு 5 தானே வரணும். ஏன்னா இது லைனாக வருது பாருங்கள். 1 2 3 4 5 இப்படி தானே வருது. அப்போ 10க்கு அடுத்தது என்ன வரணும்? 15 வரணும். அப்போ 15 இருந்தால் தானே 10க்கும் 15க்கும் நடுவில் 5 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ ஆன்சர் 15. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம்மு. இந்த சம்முமே ஈஸி தான். இதை எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ப்ரைம் நம்பரில் வந்திருக்கு. சரிங்களா? ப்ரைம் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. 2 3 5 7 11 9 நமக்கு கொடுக்கல பாருங்கள். 9 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆட் நம்பர் ஃபார்மேட் சொல்லலாம். 9 கொடுக்கல. அப்போ இது வந்துட்டு ப்ரைம் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே 2 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 5 5 7 7 11. அப்போ லாஸ்ட்டாக இருக்க நம்பரு இங்கே ஃபஸ்ட்டாக இருக்க செகண்டில் இருக்கிறதுல ஃபஸ்ட்டாக கண்டினியூ ஆகுதுங்களா? இங்கே 5ல் முடிஞ்சிருக்கு, 5ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே 7ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 7ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே 11ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 11ல் தானே ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 11க்கு அடுத்தது என்ன ப்ரைம் நம்பர் வரும்? 13. அது தானே வரும். 11க்கு அப்புறம் 13 தானே வரும். அப்போ 11 13. ஆன்சர் ஏ, அதாவது 1. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? 0, 3, 8, 15, 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதாவது ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இந்த நம்பருக்கு வேல்யூ என்ன? 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. இப்போ இந்த நம்பர்லேருந்துலாம் ஒரு நம்பர் வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. -1 -1 -1 -1. இது எல்லாத்துலேயும் 1 லெஸ் பண்ணி பாருங்கள், வந்துடும். 1 - 1 0 இருக்கா? 4 - 1 3 இருக்கா? 9 - 1 8 இருக்கா? நெக்ஸ்ட்டு 16 - 1 15 இருக்கா? அப்போ நெக்ஸ்ட் என்ன டேர்ம் வரும்? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25. 25 - 1 24. இந்த டேர்மும் இருக்கா? அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி வரும்?
நெக்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு 6 ஸ்கொயர். அப்போ 6 ஸ்கொயர்னா 36 வரும். அப்போ 36 மைனஸ் 1 35. அப்போ ஆன்சர் 1 35. புரியுதுங்களா? நான் நேற்று சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதே மெத்தடு. அதாவது ஸ்கொயர் வேல்யூவை, அதாவது கொடுத்துருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி 1 லெஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 4th சம்மை பாருங்கள். இப்போ இங்கே 3rd சம்முக்கும் 4th சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். 3rd சம் வந்துட்டு ஸ்கொயர் ஃபார்மேட்க்கு ரிலேட்டடாக இருக்குது. அதாவது ஒரு நம்பர் தான் இருக்குது. 4, 9, 16 அதுக்கு ஒரு நம்பர் தான் கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2, 9, 28 திடீர்னு பார்த்தீங்கன்னா 65 வந்துருச்சு. புரியுதுங்களா? இங்கே 3, 8, 15, 24 அடுத்தடுத்த டேர்ம் அப்படியே லைனாக வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 வருது, 9 வருது, 28 வருது, திடீர்னு 65 போயிடுது. நமக்கு இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு 3 டிஜிட் வந்துடுது. அப்போ இது கியூப் ஃபார்மேட்டாக தான் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்பர்ஸ் பெருசாக போகுதுன்னா அது வந்து கியூப் ஃபார்மேட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கியூப்பில் எப்படி வரும்? 1 கியூபு, 2 கியூபு, 3 கியூபு, 4 கியூபு, 5 கியூபு. இதுக்கு வேல்யூ சொல்லுங்கள். 1 கியூப்னா 1 தான் வரும். 2 கியூப்னா என்ன வரும்? 8 வருமா? 3 கியூப்னா 27. 4 கியூப்னா எவ்வளோ வேல்யூ வரும்? 64 வரும். அப்போ 5 கியூப்னா 125 வரும். சரிங்களா? இப்போ இந்த டேர்ம் கூட நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து 2 கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது 1, 8 தான் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு டேர்முக்கு. அப்போ நமக்கு இப்போ நம்ம கிடச்சிருக்க வேல்யூ மட்டும் எடுத்து எழுதலாமா? 1, 8, 27, நெக்ஸ்ட்டு 64, நெக்ஸ்ட்டு 125. ஆனால் நமக்கு இங்கே டேர்ம் எப்படி இருக்குது? 2, 9, 28, 65ன்னு இருக்குது. அப்போ இது கூடலாம் ஒன்று ஆட் ஆகிருக்கா? அப்போ 1 + 1 2 இருக்கா? 8 + 1 9 இருக்கா? 27 + 1 28 அந்த டேர்மும் இருக்குது. அப்போ 64 + 1 65. அப்போ இங்கே 125 இருக்குது. அது கூட ஒரு 1 ஆட் பண்ணால் 126. 126 தான் ஆப்ஷன் 3ல் இருக்குது. 126. புரியுதுங்களா? அப்போ நமக்கு இங்கே 3rd சம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் கூட 1 லெஸ் பண்ணியிருக்கோம். 4th சம் எப்படி இருக்குன்னா n கியூப், அதாவது கியூப் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1 ஆட் பண்ணியிருக்கோம். இது இப்படி தான் இந்த டேர்ம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ 5th சம் கவனிங்க. 5, 14, 32, 68, 140, 284 இப்படி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதில் நம்ம என்ன பார்ப்போம்? இங்கே 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 284 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு வேளை க்யூபாக இருக்குமா அப்படின்ற நமக்கு டவுட் வரலாம். இதில் இன்னொன்று கவனிக்கணும். ஏன்னா 284க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு 500 சம்திங் தான் நமக்கு இங்கே ஆன்சரில் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்லையுமே. அப்போ க்யூபாக இருக்குமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். ஆனால் நமக்கு ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், ஃபஸ்ட்டே நமக்கு 5ல் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம 2 கியூப் போட்டாவே அந்த இடத்துல நமக்கு 8 வந்துடணும். ஆனால் இங்கே 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 கியூப் அப்படின்னு வந்தால் 27 வரும். ஆனால் 14 இருக்குது. அப்போ வேல்யூ கம்மியாக தானே இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா டிஃப்ரென்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. இப்போ 5க்கும் 14க்கும் நடுவில் எத்தனை நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது? 9 வருமா? 14ல் 5 லெஸ் பண்ணால் 9 வரும். அப்போ 5க்கும் 14க்கும் நடுவில் 9 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 32க்கும் 14க்கும் பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 18 வரும். நெக்ஸ்ட்டு 68, 32 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ வரும்னா 36. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் பார்த்தோம்னா 72 வரும். இது ரெண்டுத்துக்கும் பார்த்தோம்னா 144 வரும். சரிங்களா? அப்போ இது எப்படி கிடச்சிருக்குன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸில் வந்து 2ஆல் அப்படியே மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 9 2s are 18, 18 2s are 36, 36 2s are 72, 72 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 144. அப்போ 144 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 2s are 8, 4 2s are 8, 1 2 is 2. அப்போ 288 இருக்குது. அது கூட இந்த நம்பரை ஆட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ 284 ஆட் பண்ணி பாருங்கள். 8 + 4 12, ரிமைண்டர் 1, 8 + 8 16, 16 + 1 17, 7 1 5, 572 இருக்குங்களா? 572 ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த டிஃப்ரென்ஸில் என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்க்குறோம்.
நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் நம்பர் கிடச்சிருக்கோ அதுலேருந்து 2ஆல் அப்படியே மல்டிபிள் பண்ணி போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா வர்ற ஆன்சரோட இங்கே கொடுத்துருக்க ஃபைனல் இதை ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? 6th சம் பாருங்கள். 2, 12, 36, 80, 150, 252 இப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி இந்த டேர்ம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள் 2, 12 இதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் அப்படியே 12 வந்திருக்கு, அப்புறம் 36 வந்திருக்கு. இப்படி ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி போட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16. அதே போல் கியூப் ஃபார்மேட்டில் என்ன வரும்? 1 கியூப்னா 1, 3 கியூப்னா 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 27, 4 கியூப்னா 64 இது வருங்களா? இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள். 1 + 1 2, 8 + 4 12, நெக்ஸ்ட்டு 27 + 9 36 கிடைக்கும். 36 16 + 64 ஆட் பண்ணால் 80 கிடைக்கும். இந்த டேர்ம் அப்படியே இங்கே வந்திருக்கா? அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க? ஸ்கொயரோட வேல்யூயும் கியூபோட வேல்யூயும் ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கே இது வந்து 4 ஸ்கொயர் வரைக்கும் வந்திருக்குங்களா? இதே போல் 5 ஸ்கொயர் போட்டோம்னா என்ன கிடைக்கும்னா 25 + 125 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 150 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6 ஸ்கொயர் + 6 கியூப் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 36 + 216 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 252 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் எப்படி வரும்னா 7 ஸ்கொயர்னா 49. அப்போ 7 கியூப்னா என்ன வரும்? 343 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 + 3 12, 1 4 + 4 8, 8 + 1 9 3 அப்போ 392 ஃபஸ்ட்லேயே இருக்கா? இதுதான் ஆன்சர். ஒன்றும் இல்லை, ஸ்கொயரோட வேல்யூயும் கியூபோட வேல்யூயும் ஆட் பண்ணால் நமக்கான ஆன்சர் இதில் கிடச்சிரும். இந்த மாதிரி சம்மெல்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து டக்குன்னு ஆன்சர் வரும். இது கெஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குங்களா? யோசிச்சு பாருங்கள். இது 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தது. அதுவும் ஒரு நிமிஷத்தில் அந்த குழந்தைங்க போடணும். அது நம்ம பார்த்த உடனே போடணும்ல, அந்தளவுக்கு நாமளும் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கள். 1, 2, 6, 21, 88 இது வந்து ஸ்கொயர்லேயும் சம்மந்தமாக வரல, கியூப்லேயும் சம்மந்தமாக வரல. டிஃப்ரென்ஸ் பார்த்தாலும் இதுக்கு பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 பக்கத்துலேயே இருக்குது, அதுக்கப்புறம் 6 இருக்குது, அப்புறம் 21 இருக்குது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலும் நமக்கு சரி வராது. இது இந்த சம்மை எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இந்த 1 அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? 2. இந்த 2 எப்படி வந்ததுன்னு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதாவது 1 × 1 + 1 இந்த டேர்மை தான் இங்கே போட்டிருக்காங்க. 1 × 1 1 தானே கிடைக்கும். அப்போ 1 + 1 2 செகண்ட் டேர்ம் கிடச்சிருச்சுங்களா? இப்போ செகண்ட் டேர்ம் என்ன வந்திருக்கு? 2. அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு 2 × 2 புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 2 × 1 போடலாங்க. இந்த நம்பரையே அதால் மல்டிபிள் பண்ணி +2ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. 2 × 2 + 2 போடுறோம். 2 2s are 4, 4 + 2 6 இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இப்போ நமக்கு 6 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு டேர்ம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 6 அப்படியே எடுத்துக்கிறாங்க. 6 × 3 ஏன்னா இதுதானே தேர்டு டேர்மு. 6 × 3 + 3 அப்போ 6 3s are 18, 18 + 3 21 கிடச்சிருக்குங்களா? அப்போ அப்படியே நெக்ஸ்ட் இந்த 21 அப்படியே எடுத்துக்கிறோம். 21 வரும்போது எத்தனாவது டேர்ம் அது? 4th டேர்ம். அப்போ 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 4ஆல் மல்டிபிள் பண்ணி 4 ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 21 × 4 என்ன கிடைக்கும்? ஒரு 4 4 2s are 8, 84, 84 + 4 88 88 இருக்குங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன டேர்ம் வரும்? 88 × 5th டேர்ம் தானே அது. அப்போ 5 + 5 ஆட் பண்ணுறோம். அப்போ 85 × 5 எவ்வளோ? 8 5s are 40க்கு 0, ரிமைண்டர் 4, 8 5s are 40, 40 + 4 44. அப்போ 44 + 5 45 445. அப்போ இதுதான் ஆன்சர்.
புரியுதுங்களா? டேர்ம் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே வச்சுட்டு அந்த டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் டேர்ம்லேருந்து தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அந்த மாதிரி கொண்டு வந்து நமக்கு ஆன்சர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு 8th சம் பாருங்கள். ஏபிசிடி அந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸி தான், பட் நம்ம கவனமாக போடணும். எப்படின்னா இப்போ ஏபிசிடி வந்துட்டு இசட் வரைக்கும் எழுதிக்கணும். இந்த 8th கொஷினை ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வேறு பேஜில் தான் போட போகிறோம். அதனால் கொஷின் வந்து அங்கே நான் ரைட் பண்ணலை, ஆன்சர் தான் போட போகிறேன். அங்கே செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா இதுலேயே நம்ம ஒர்க் அவுட் ஏன்னா இந்த பேஜில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா அது வந்து கிளியராக இருக்காது. அதுக்காக இப்போ நம்ம 8th சம்முக்கு ஏபிசிடி எழுதியிருக்கோம். ஏபிசிடி இசட் வரைக்கும் எழுதியிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கொடுத்துருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? பிஒய் சிஎக்ஸ் இவி இப்படி கொடுத்துருக்காங்களா? இங்கே பிக்கும் ஒய்க்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா பி இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது, சரிங்களா? அப்போ பி ஒய்ன்றதை பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே பிசிஇ நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசிஇ நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிடி இப்படி கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பியோட வேல்யூ இங்கே 2 இருக்குது, சரிங்களா? பியோட வேல்யூக்கு இங்கே 2 இருக்குது. அதே ஒய்யோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? இப்போ இந்த சைட்லேருந்து வந்து பாருங்கள். இங்கே இசட்டுக்கு இங்கே 1 கொடுங்க, இங்கே ஒய்க்கு 2 கொடுங்க, எக்ஸ்க்கு 3 கொடுங்க. அதாவது ரிவர்ஸில் கொடுத்துட்டு வாங்க. இங்கே இதுக்கு 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இப்படி கொடுத்து பாருங்கள். இப்போ இந்த சைட்லேருந்து மேலேருந்து பார்த்தோம்னா பிக்கு வந்து 2, அதே சமயம் இங்கே ஒய் கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே 2 வந்து ஒய் கரெக்டாக இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து 2ல் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சிஎக்ஸு. சியோட வேல்யூ என்ன? 3. அப்போ இங்கே 3 என்னது? எக்ஸ் இருக்குது. இங்கே 3க்கு எக்ஸ் இருக்கா? புரியுதுங்களா நான் எப்படி போடுறேன்னு? மேலேயும் கீழேயும் வந்து 3யோட வேல்யூவை நம்ம பார்க்குறோம். இங்கே 3க்கு வந்து சி இருக்குது, இங்கே 3க்கு வந்து எக்ஸ் இருக்குது. அப்போ செகண்ட் டேர்ம் வந்து 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இவி இருக்குது. ஈக்கு இங்கே என்ன டேர்ம் இருக்குது? 5th டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ 5th டேர்முக்கு வந்து இ. இங்கே 5th டேர்ம் என்ன இருக்குது? வி இருக்குது. ஈக்கு இயும் 5, வியும் 5. புரியுதுங்களா? அப்போ 2, 3, 5 வந்திருக்கு. இந்த டேர்ம் எழுதிட்டே வந்துடுங்க. 2, 3, 5. நெக்ஸ்ட்டு ஜிடி கொடுத்துருக்காங்க. அப்போ ஜியோட டேர்ம் என்ன இருக்குது? 7. ஜியோட டேர்ம் 7னா அதே 7 இங்கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். டியோட வேல்யூ 7 இருக்குங்களா? அப்போ ஜிடி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 7, 2, 3, 5, 7 கிடச்சிருக்கு. இந்த லாடர் 2, 3, 5, 7. அப்போ இது நமக்கு என்ன நம்பராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பராக தானே இருக்கணும். 2, 3, 5, 7 அதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும்? 11 வரும். ஏன்னா 9 வந்து காம்போசிட் நம்பர் ப்ளஸ் ஆட் நம்பரில் வரும். அதனால் 9 வராது, 11 வரணும், சரிங்களா? அப்போ இங்கே 11th டேர்ம் என்னது? 11th டேர்ம் இங்கே கே இருக்குது, சரிங்களா? அப்போ கே. அப்போ இந்த சைட்லேருந்து 11th டேர்ம் என்னன்னு பாருங்கள்? பி. புரியுதுங்களா? அப்போ கேபி. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? கேபி. இது புரியுதுங்களா? புரியலன்னா இன்னொரு டைம் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஏபிசிடியை இசட் வரைக்கும் போட்டுட்டு ஏக்கு வேல்யூ 1, பிக்கு வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 26 வரைக்கும் போட்டுக்கிறோம். மறுபடியும் நம்ம வந்து ரிவர்ஸில் இசட்டுக்கு 1, இசட்டுக்கு 2 அப்படி, இசட்டுக்கு 1, ஒய்க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் நம்ம 1, 2, 3 எழுதிட்டு வரோம், சரிங்களா? அப்படி எழுதிட்டு வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ, அதாவது பி ஒய் கொடுத்துருக்காங்களா? அப்போ பிக்கும் ஒய்க்கும் என்ன வேல்யூ வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஃபைனலாக நமக்கு கேபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூலையுமே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? 2, 3, 5, 7, அதாவது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், 5th டேர்ம், 7th டேர்ம் இந்த மாதிரி வர்றது நமக்கு ப்ரைம் நம்பரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 7th டேர்முக்கு அடுத்தது நமக்கு 11th டேர்ம் வரணும். அப்போ 11th டேர்ம்னா அது கேபி வேல்யூவாக வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம்.
மேம் நான் வேறு மேஜர், இந்த சம்மெல்லாம் இப்படி இருக்கே, எனக்கு அப்படியே தலையே சுற்றுது அப்படின்றீங்களா? கவலையே படாதீங்க. 8th குழந்தைங்களே படிக்குது அப்படின்னக்குள்ள நம்ம கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? இது நமக்காக இல்லைனாலும் நம்ம ஜெனரேஷனுக்காகவாது, நம்ம அவங்கள பில்ட் பண்ணுறதுக்காகவாது இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க. ஈஸியாக இருக்கும். எதுவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதை நம்ம இன்ட்ரெஸ்டாக செய்யும்போது, இன்ட்ரெஸ்டாக அந்த விஷயத்தை எடுக்கும்போது நம்மளால் இது முடியும், இது நம்மளால் முடியாதா, நாளைக்கு நம்ம பசங்கள்கிட்ட நம்ம மக்குன்னு பேர் வாங்குறதுக்கு பதிலாக எனக்கு இதெல்லாம் தெரியும்னு நீங்கள் சொல்லித்தரக்குள்ள உங்களை அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்கல்ல. ஏன்னா 8th கிளாஸ்ன்றது அந்த நம்ம படிச்சிருப்போம், அந்த வளர் இளம் பருவத்தோட 8th ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப முக்கியமான கிளாஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடிப்படை. எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியும், எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த குழந்தைங்க கொஞ்சம் பெருமையாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த குட் ஃபீலை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தேங்கி நின்றுட்டனாலோ, நமக்கு இது கஷ்டமாக இருக்குது விடு, இதுவெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒமிட் பண்ணிட்டாலோ அவாய்ட் பண்ணிட்டாலோ அந்த இடத்துல விழுறது தான் ஜெனரேஷன் கேப். புரியுதுங்களா? காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமளே மாற்றிக்கணும். ரொம்ப அட்வைஸ் பண்ணுறனோ? ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? அப்போ இதுக்கான ஆன்சர் கேபி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சப் பார்க்கலாம். டென் கம்மா 11 கம்மா 109 110 199 சாரி 1099 1100 நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்மை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 2 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்டு டேர்ம். இது பாருங்கள். இப்போ இந்த 10 கூட 1 ஆட் பண்ணால் 11 கிடைக்குது. சரிங்களா? இந்த 109 கூட 1 ஆட் பண்ணால் 110 கிடைக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம் பாருங்கள். 199 கூட 1 ஆட் பண்ணால் 110 கிடைக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 2 நம்பருக்கு நடுவில் எந்த தொடர்புமே இல்லாத மாதிரி இருக்குது. புரியுதுங்களா எப்படி டேர்ம் இருக்குன்னு? நீங்கள் தனியாக போட்டு பாருங்களேன். அதாவது 10க்கும் 11க்கும் தொடர்பு இருக்குது, இது 2த்துக்கும் தொடர்பு இருக்குது, இது 2த்துக்கும் தொடர்பு இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருக்கும் கனெக்டிங் இல்லை. புரியுதுங்களா? அப்போ இது 2த்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இதில் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த 11க்கும் இந்த 110க்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது, இது 2த்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த 11 இன்ட்டு 10 110. அப்போ 110 இன்ட்டு 10 இதை 10ஆல் அப்படியே மல்டிபிள் பண்ணி, அதாவது இந்த டேர்மை அப்படியே 10ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 11 இன்ட்டு 10 110, 110 இன்ட்டு 10 1100. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி நமக்கு வரணும்? இந்த இடத்துல வர டேர்மு திருப்பி 10ஆல் மல்டிபிள் தானே ஆகணும். 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 11,000 வருங்களா? போட்டு பாருங்கள். இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 11,000. இப்போ இந்த டேர்மை இப்போ மற்ற டேர்ம் எப்படி வந்திருக்குன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இந்த 11லேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 1 மைனஸ் பண்ணால் 10 கிடச்சிருமா? இந்த 110லேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 109 வந்திருக்குங்களா? இங்கே 1100லேருந்து மைனஸ் பண்ணால் 1099, அதாவது 1099 வந்திருக்குங்களா? அப்போ 11,000லேருந்து 1 லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10,999. இது எப்படி போட்டேன்னு புரியுதுங்களா? இங்கே 11,000 நமக்கு வந்துருச்சு மேம், அதனால் நம்ம 11,000 போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஆன்சரில் இருக்கிறத போட்டுறாதீங்க, அது தப்பு. ஏன்னா 10,999 நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது. நம்ம பாருங்கள், ஒரு டிஜிட் தள்ளி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். நம்ம எடுத்திருக்கிறது 11 இன்ட்டு 10 தான். 11 இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணும்போது 110 வருது. இதை 2த்தையும் மல்டிபிள் பண்ணும்போது இது. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் இங்கே ஒரு டேர்மை விட்டுட்டு தானே நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணக்குள்ளே 11,000 கிடைக்குது. அதே தான். அப்போ இங்கே நடுவில் வர டேர்ம் என்னென்னா, ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த டேர்ம் கிடச்சிருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? இந்த சம்ம ரொம்ப ஈஸி தான். நமக்கு இதை ஓரளவு ஆன்சர் கெஸ் பண்ண முடியும். இங்கே 1 கொடுத்துருக்காங்க, இங்கே 1 இருக்குது. 1 4 9 16 25.
சரிங்களா? இதெல்லாம் எப்படி இருக்குது? 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, அப்போ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. அப்போ நான் நெக்ஸ்ட் என்ன வரணும்? நடுவில் இங்கே ஒரு நம்பர் வரணும். இதுக்கப்புறம் போட்டால் 6 ஸ்கொயர்னா 36. ஓகேங்களா? அப்போ இந்த நம்பர் பாருங்கள், 2 இருக்குது, 2க்கு அப்புறம் 3 கொடுத்துருக்காங்க, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7. ஓகேங்களா? இப்போ இங்கே 7 கொடுத்துட்டாங்க. 7க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 7க்கு அப்புறம் 11 ப்ரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ரைம் நம்பரும் ஸ்கொயரோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 7க்கு அப்புறம் 11 வரணும். இப்போ ஆன்சர் 3, 11. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இந்த சம்மை தான் நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். சரிங்களா? முன்னாடி நம்ம பார்த்த 10 சம்மும் அது பேசிக்கு, அதனால் நான் அது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், அது நீங்கள் போட்டுருந்துருப்பீங்க. இப்போ நேற்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த மாடல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க, செகண்ட் வந்து லெட்டரோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. 23:125 இதை 2 மட்டும்தான் நம்ம இங்கே எடுக்கணும். சரிங்களா? இது 2 மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த டேர்முக்கு என்னன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 2 டேர்முக்குள்ளே என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த டேர்ம் நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே 23 இருக்குது, இங்கே 125 இருக்குது. நமக்கு இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஸ்கொயரோட வேல்யூ க்யூபோட வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்கே 23ன்றது ஸ்கொயர்லேயும் வராது, க்யூப்லேயும் வராது. ஆனால் 125 யோசிச்சு பாருங்கள், ஸ்கொயரில் கிடைக்குமா, க்யூப்பில் கிடைக்குமா? எல்லோரும் அந்த நம்பர் மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடலாம். 125 ஆமாம், 5 க்யூபோட வேல்யூ, 5 க்யூபோட வேல்யூ வந்துட்டு 125, 5 × 5 × 5 125 கிடைக்குதுங்களா? அப்போ இங்கே வந்து இதோடது வந்து 5 க்யூப்ன்றது நமக்கு தெரியுது. அப்போ இந்த 23 எப்படி வந்துச்சு அப்படின்றது யோசிக்கணும். எப்படின்னா 2, 3 இருக்கா? அப்போ 2 + 3 5 இருக்கா? 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5. அப்போ 5 க்யூப் போட்டு பாருங்கள், 125 வந்துருச்சு. அப்போ அதே ஃபார்மெட் இங்கே ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாமா? அப்போ 1 6 இருக்குது, 16. அப்போ 6 + 1 7, 7 இருக்குங்களா? அப்போ 7 க்யூப் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு 7 × 7 × 7 போட்டால் 343 வரும். 343 அதோட ஆன்சர் இங்கே இருக்குங்களா? அப்படியே அப்போ இதுக்கான ஆன்சர் 343. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்துட்டு லெட்டர் வச்சு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் இது கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து குழந்தைங்க 1 நிமிஷத்தில் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் மிகப்பெரிய விஷயந்தான். சரிங்களா? ஏஎஃப்க்கு வந்துட்டு 11, ஜிஎல் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஏஎஃப் = 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஜிஎல்லுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாம் என்ன ஃபார்மேட்டில் போடுவோம்? இந்த மாதிரி ஏபிசிடி கொடுத்துருந்தாங்கன்னா ஏபிசிடி போட்டு அதுக்கு வேல்யூ போடுவோமா? அப்போ ஏபிசிடிஇஎஃப் இப்படின்னு சொல்லி நம்ம போட்டுகிட்டே வருவோமா? இப்படி போட்டுகிட்டே வந்தால் நமக்கு வந்து 11 கிடைக்கணும். இப்போ நார்மலாக வந்து ஏக்கு 1 2 3 4 இதுக்கு 4 5 6 இப்படி தான் நான் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா இங்கே எஃப் வரைக்கும் இருக்குது, அதனால தான் நான் இங்கே எஃப் வரைக்கும் போட்டிருக்கேன். நமக்கு ஜிஎல் வந்து அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே 11 கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ 1, எஃபோட வேல்யூ 6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 7 தான் கிடைக்குது. சரிங்களா? இதுவே கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சு பாருங்கள். ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. அதாவது இந்த சம்மை எப்படி போட்டிருக்காங்கன்னா வேல்யூவை ரிவர்ஸில் எடுத்திருக்காங்க. ஆல்ஃபபெட் மொத்தம் 26 தானே. அப்போ இசட்டுக்கு 1ன்னு நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா ஏக்கு 26 கிடைக்குமா? ஏயோட வேல்யூ 26 ஆகுமா? பி 25, சி 24, டி 23, இ 22, எஃப்னா 21 இப்படி தானே வரும். அப்போ ஏயோட வேல்யூ 26 ப்ளஸ் பியோட எஃபோட வேல்யூ 21. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்துட்டு 47 கிடைக்கும். சரிங்களா? மேம் இங்கே 11 தானே இருக்குது, இங்கே 47 எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 4 + 7 என்னது? 11. கரெக்டாக வந்துருச்சுங்களா? 4 + 7 11. அதாவது ஏயோட ஏபிசிடி எழுதிட்டு அதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதிட்டு ஏயோட வேல்யூ 26, எஃபோட வேல்யூ 21 இருக்குது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கிடச்சிருக்கிற
ஒவ்வொரு கிடைச்சிருக்கிற 2 டிஜிட்டையும் மறுபடியும் ஆட் பண்ணால் நமக்கு 11 வருது. அதை தான் நமக்கு இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் ஜியோட வேல்யூவையும் எல்லோட வேல்யூவையும் நம்ம இப்போ போடணும். நீங்கள் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், தெரியும். ஜிக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா நீங்கள் போட்டு பாருங்கள். ஜியோட வேல்யூ நமக்கு இங்கே போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால நான் இதில் அப்படியே போட்டுறேன் ஆன்சரு. ஜியோட வேல்யூ வந்து நமக்கு 20 கிடைக்கும். சரிங்களா? ஜியோட வேல்யூ 20, எல்லோட வேல்யூ வந்து 15 கிடைக்கும். ஆல்ரெடி நான் போட்டு பார்த்துட்டேன். எல்லோட வேல்யூ 15. அப்போ 20 + 15 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 35. சரிங்களா? 35 கிடைக்குமா? அப்போ 35னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்ல. 3 + 5 8. அப்போ ஆன்சர் 8. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? கொஞ்சம் சுத்தலில் தான் விட்டுருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்ற மெத்தடை பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள், 19th. இது யூசேஜ் தெரிஞ்சிருந்தால் தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து தெர்மோமீட்டர் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. நமக்கு டெம்பரேச்சர் அதை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தெர்மோமீட்டர் வேணும். அப்போ டெம்பரேச்சர் இது பண்ணணும்னா தெர்மோமீட்டர் வேணும். அப்போ சிக்மோமேனோமீட்டர் அப்படின்னா அது எது அளக்கிறதுக்கு பயன்படுது அப்படின்றது தான் இங்கே கொஷின். அது எதுக்குன்னா பிளட் ப்ரெஷர். ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த கொஷின் பாருங்களேன். ஜூன், செப்டம்பர், ஜூலை என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷினை பார்த்ததுமே என்னப்பா நமக்கு என்ன தோணும்? என்ன எல்லாம் மந்த்து தானே கொடுத்துருக்காங்க, இதில் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி தானே தோணும். இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குங்க. இப்போ ஜூன் பார்த்தீங்கன்னா ஜூனில் எத்தனை டேஸ் இருக்கும்? 30 டேஸ் இருக்கும். ஜூனில் 30 டேஸ் இருக்குது. அதே மாதிரி செப்டம்பர்லேயும் 30 டேஸ் தான் இருக்கும். ஜூனுக்கு அப்புறம் என்ன வரும்? ஜூலை தானே. ஜூனுக்கு அப்புறம் ஜூலை தான் வரும். ஜூலைக்கு எத்தனை டேஸ் வரும்? 31 வரும். ஜூன், ஜூலை, அடுத்தது ஆகஸ்ட்டு. ஆகஸ்ட்டுக்கு 30 வராது. ஆகஸ்ட்டுக்கும் 31 தான் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது தானே செப்டம்பரு. அப்போ செப்டம்பருக்கு 30. அப்போ ஜூனுக்கு 30, ஜூலைக்கு 31, செப்டம்பர், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு 31, செப்டம்பருக்கு 30. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஜூன் கொடுத்துட்டாங்க, செப்டம்பர் இங்கே கொடுத்துட்டாங்க. அதாவது 30 டேஸ் ஒரு பக்கமும், அதுக்கு அடுத்தது வந்து 31 தான் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஜூலை இருக்குது. ஜூலைக்கு 31னா ஜூலைக்கு அடுத்தது என்ன வரும்? ஆகஸ்ட் தானே. ஆகஸ்ட்டுக்கு 31 தான். அப்போ நெக்ஸ்ட் இதோட ஆன்சர் ஆகஸ்ட்டு. புரியுதுங்களா எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு? இப்போ நம்ம நேற்று பார்த்த சம்முக்கு ரிலேட்டடான சம்மெல்லாம் இப்போ நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதாவது நான் கொடுக்கல, கொஷின் பேப்பரில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எப்படி கொஷின் எடுப்பாங்க, எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதே கொஷின் பேப்பரில் நம்ம பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த டேர்மும் தவறான உறுப்பை தேர்ந்தெடுக்க, இந்த டேர்ம் இந்த மாதிரிலாம் வருதுல, விடுபட்ட எழுத்துக்களை கண்டறிக, இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கிறது தான். நமக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதை தான் இங்கே இந்த கொஷின் பேப்பர்லையுமே இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லுமே இதில் இருக்கிற 90 கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நான் அவங்க என்ன டீச் பண்ணியிருக்கணும் அதுக்கு ரிலேட்டடான சம்மு மட்டும்தான் இதில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக பார்க்கணுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இன்னும் டைஸ் பார்க்கணும், இன்னும் நிறைய டைப், இதுலேயே நமக்கு நிறைய, இதுலேயே இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. பிளட் ரிலேஷன் பார்க்கணும், இந்த திசைகள் அது பார்க்கணும், அப்புறம் டைஸ் அது பார்க்கணும், இது போல் நிறைய இருக்குது. இந்த கொஷின் பேப்பரை வச்சே நம்ம பார்க்கலாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது மூலமாக பார்த்தோம்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இது மூலமாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நிறைய கிளியராக ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்ற தாட் எனக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி நம்ம கிளாஸஸ் ஒவ்வொரு டேர்முக்கும், அதாவது ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு 3 எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள் அப்படி பார்த்துட்டு போகலாமா, இல்லை இந்த கொஷின் பேப்பர் வச்சே பார்க்கலாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.